நேத்து என்னோட பர்த்டேக்கு பாலக்காடுல இருக்கிற மீன்குளத்தி பகவதி அம்மன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். பாலக்காடு வர ட்ரெயின்ல போயிட்டு அப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து பல்லசனாக்கு பஸ் ஏறி போனோம். போற வழி எல்லாமே ஒரே கிரீனிஷா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அங்க நிறைய தமிழ் பீப்புள்லாம் கூட ஓணம் செலிப்ரேட் பண்ற மாதிரி வந்திருந்தாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரி கேட்கறப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துல வாழ்ந்த வீரசைவ வேளாளர் பிரிவை சேர்ந்த 3 குடும்பம் மதுரை மீனாட்சியை குலதெய்வமா வழிபட்டு வந்திருக்காங்க. வைர வியாபாரம் பண்ணி நல்லா செழிப்பா இருந்திருக்காங்க. எப்பவுமே வியாபாரத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படியே ஒரு நாள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவர் ஒருத்தர் குளத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போலான்னு கிளம்புறப்ப குளிச்சுட்டு வந்து பார்த்தா அவர் வச்சுட்டு போன எந்த பொருளையுமே எடுக்க முடியல. அப்புறமா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதை எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, முடியல. அப்போ ஒரு ஒலி கேட்டிருக்கு. என்னன்னா, இந்த தள்ளாடுற வயசுல என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வர வேண்டாம், நானே உனக்காக இங்க வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் அங்க அம்மனுக்கு கோயில் கட்டிருக்காங்க. நிறைய மீன் விளையாடிட்டு இருக்க குளத்துக்கு பக்கத்துல அமைஞ்சனால மீன் குளத்தி பகவதி அம்மன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சா பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த குளத்துல குளிச்சா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும்னு எல்லாருமே நம்புறாங்க. எனக்கு பர்சனலா அந்த கோயிலுக்கு போனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. நீங்க போயிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.